இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல இன்டர்நெட் இல்லாத ஒரு லைஃப்பை வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அத்தியாவசியமான தேவையா இன்டர்நெட் இப்போ மாறி இருக்கு. வேலையா இருக்கட்டும், எடுகேஷனா இருக்கட்டும், அது மட்டும் இல்லைங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு இன்டர்நெட் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ரொம்ப வேகமான இன்டர்நெட் இருந்தா ஒரு விஷயத்த சீக்கிரம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு விஷயத்த சீக்கிரமா ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இன்டர்நெட் வசதி மிக வேகமா இருக்கும் பொழுது ஒரு மீட்டிங்கை கூட எந்தவித தடையும் இல்லாம செஞ்சுக்கலாம். இதனால உலகத்துல இருக்க பல நாடுகள் அவங்களுடைய இன்டர்நெட் வசதியை போட்டி போட்டு வழங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்க பட்சத்துல இன்டர்நெட் வசதி ரொம்ப அதிவேகமா எந்த நாட்டுல கிடைக்குது தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள்ல கூட இன்டர்நெட் வசதி அதிவேகமா இல்லை. இன்டர்நெட் வசதி ரொம்ப அதிவேகமா உள்ள நாடு என்ன அப்படின்னா சிங்கப்பூர் தான். ஸோ சிங்கப்பூர் வந்து வளர்ச்சியிலையும் சரி, பொருளாதார வளர்ச்சியிலையும் சரி, இந்த டிஜிட்டல் வேர்ல்டுலையும் சரி, கொடிகட்டி பறக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுது. இந்த வசதியை வந்து அதிவேகமாக வந்து NGNBN அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் சிங்கப்பூரில் இருக்க ஒரு வீட்டுக்கு 10 GBS அலகு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும், இதுதான் இந்த சிங்கப்பூரில் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது அப்படின்னும், ஸோ சிங்கப்பூர் நாட்டை மேம்படுத்துறதுக்கு இது ஒரு முக்கிய பாயிண்டாகவும் பார்க்கப்படுது.